ஓகே. சாஃப்ட் சோப் 1/2 கிலோ, ஃபைன் ஆயில் 1 லிட்டர், ஒலிக் ஆசிட் 25 ml, பர்ஃபியூம் வாசனை திரவியம் 25 ml, அப்புறம் தண்ணி, சுத்தமான தண்ணி. இப்ப பாருங்க கேன் தண்ணி இருக்குங்க. இந்த மாதிரி கேன் தண்ணில போட்டீங்கன்னா பொருள் நல்லா இருக்கும். கேன் தண்ணி 20 லிட்டர். ஓகேங்களா? நீங்க வந்து கெமிக்கல் எந்த பொருள் செஞ்சாலுமே பிளாஸ்டிக் பாத்திரத்துல தான் செய்யணும். சரிங்களா? சில்வர் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ நீங்க என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அடுப்புல வைக்கிறதா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், சில்வர் பாத்திரம் பயன்படுத்தலாம். அடுப்புல நீங்க என்ன செய்யாதீங்க, பிளாஸ்டிக் பாத்திரத்தை தண்ணி ஊத்தி அடுப்பை பத்த வைக்காதீங்க. அங்க மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, சில்வர் பாத்திரம் பயன்படுத்துங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு அழகான சுத்தமான ஒரு பக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு 2 பேர் வாங்க வாங்க, ஏதோ 2 பேர் வாங்க. அப்படியே சிரம் வராது. அல்வா சாப்பிட்டு பாருங்களேன். ஓகே, அழகான ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. என்னைக்கு பசங்க போதும் 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 அக்கா, நல்ல பசங்க. சூப்பரா பசஞ்சு நல்லா நல்லா ஊத்துங்க. நீங்க ஊத்திட்டே இருங்க, அவங்க பிணைவாங்க. கண்ணுல படாம நீங்க பண்ணிக்கோங்க. நல்ல பசங்க டக்குன்னு ஊத்துங்க. நல்லா சூப்பரா கை இப்படி வச்சுட்டு நல்ல கட்ட 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 நல்ல அதுவும் இப்ப பாயசம் ஆயிட்டு. இல்லதான் சாப்பிட்டு சோப்பு உள்ள போட்டாங்க. ஒலிக்காசு வச்சு என்ன செஞ்சுக்காங்க, நல்லா கலக்கிருக்க பசஞ்சிருக்காங்க. கண்ணை மட்டும் படக்கூடாது, கண்ணில் படாம ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான். கீழே இறக்கி ஊத்துங்க, தெரிக்காம ஊத்துங்க. அது ஊத்துங்க ஊத்துங்க டக்குன்னு. நல்லா கலக்குங்க. வாய்ப்பு இல்லையே. நல்லா கலக்குங்க கலக்குங்க கலக்குங்க. பத்து லிட்டர் மெதுவா மெதுவா. கண்ணுல மட்டும் படக்கூடாது, நான் கேண்டி தரவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, புடிச்சு பார்த்தாலே ஒண்ணும் செய்யாது. பின்னாடி வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம், ஊத்திருங்க. கை உள்ள அரசுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, கை எப்படி இப்படி வச்சுட்டு லாஸ்ட்ல உள்ள போட்டு வேலை செய்யுங்க.